இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எறிதலுள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியோடு உடைய பாதபடியிலே காத்திருக்கிறதான எங்களோடு கூட உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போய் இருக்கிறதான எங்களுக்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கும்படியாய், ஆண்டவரே சத்துவம் இல்லாத இருக்கிறதான எங்களுக்கு உடைய சத்துவத்தை உடைய வார்த்தைகளின் மூலமாக, உடைய மன்னாவின் மூலமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் ஊனையும் உயிரையும் உயிர்ப்பிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சாமி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவாவியானவர் இந்த நாளிலே உங்களை இந்த நேரலையிலே இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த நாட்களிலே நாம் கண்களிலே கண்டு கொண்டிருக்கிறதான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய சோர்வுடைய செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு பார்த்தால் பெருந்தொற்றின் காரணமாக அநேக பிரச்சனைகள் மத்தியிலே வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள், வெளியிலே நடமாட முடியவில்லை, ஆலயத்திலே கூடுகை செய்து ஆண்டவரோடு கூட ஆராதிக்க முடியவில்லை, தேவ சபையிலே கூடி ஐக்கியமாய் இருக்க முடியவில்லை என்கிறதான ஒரு சோர்ந்து போகிறதான ஒரு சூழ்நிலை, இதை எதிர்த்து நின்று பேசுவதற்கு திராணியற்றதான ஒரு சூழலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோர்வின் மத்தியிலும் கூட, இப்படிப்பட்டதான ஒரு பலவீனத்தின் மத்தியிலும் கூட இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சோர்வுகளும் தடைகளும் எல்லாம் நம்மை ஒரு பக்கம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருமான குறைவுகளும் எல்லாம் நம்மளை நெருக்குகிறதான இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அதை எதிர்த்து நிற்பதற்கு போதுமான பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் மோசே சொல்லுகிறான், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே சொல்லுகிறதை பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பலனால், நம்முடைய திறமையால், நம்முடைய மேன்மையால், நம்முடைய சத்துவத்தினால் நாம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவோம் என்று சொல்லி ஒருவேளை நீயும் நானும் விரும்புவோம் என்று சொன்னால் இன்றைக்கு விழுந்து போய் விடுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். இந்த உலகத்தை எப்படியெல்லாமோ ஆட்டுவித்து விடலாம் என்று ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கைகளை கட்டிக்கொண்டு கண்களை பொத்திக் கொண்டு இன்றைக்கு பார்த்துக்கொண்டு விரக்தியோடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு நிலை மனிதனுக்கு காண வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் மோசே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ், ஒரு முன்னிலையான ஒரு டெக்னாலஜிகள் எல்லாம் இல்லாத நாட்களிலும் கூட மோசே சொன்ன ஒரே வார்த்தை, அவனுக்கு எனக்கு கர்த்தரின் பலனாய் இருக்கிறபடினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே என் கண்மலை என்று சொல்லுகிறார். ஆனபடினால் தான் வாசிப்போம். உபாகமம் 34:7 வாசிக்கலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பிரியமானவர்களே, மனிதனுடைய சொந்த பலத்தினால் ஒருத்தர் நிற்பான் என்று சொன்னால் 40 வயதுல சுகர் வந்துருது, 40 வயதுல கண்ணு தெரியாம போகுது, கண்ணாடி போட வேண்டிய நிலைமை, 50 வயது 60 வயது இன்னும் நாளைக்கு வருமோ இன்றைக்கு வருமோ என்கிறதான சூழ்நிலையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில மோசேயோட பலனாக கர்த்தர் இருந்தபடினாலே அங்கே 120 வருடம் அவன்
கண்கள் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குன்றி போகவும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பலன் இந்த யோசுவாவுக்கும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோசுவா 14:11 வாசிப்போம். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, மோசேயினுடைய தலைமையின் கீழ் இருந்து வழிநடத்தி கொண்டு யுத்தத்துக்கு போக்கு வரத்துமாய் இருந்த யோசுவாவுடைய பலன் இன்றைக்கும் அவன் ஒரு சாட்சியாய் சொல்லுகிறான். அந்த நாளிலும் இன்னைக்கு நான் யுத்தத்துக்கு வாலிபனாய் இருந்து நான் பட்டயத்தை உருவிக்கொண்டு யுத்தத்துக்கு சென்ற நாட்களிலே எனக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. காரணம் அதற்கு என்னவென்று சொன்னார், அவனுடைய சொந்த பலத்தினாலே அவன் போகவில்லை, அவன் தன்னுடைய சொந்த பலத்தினாலே அவன் வாழவில்லை, மாறாக கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ளாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பியருக்கு எழுதுகிற மடலிலே நிருபத்திலே சொல்லுகிறார்கள். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதினது 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருவேளை இன்றைக்கு நமக்கு செய்யக்கூடாதபடிக்கு, இந்த சாதிக்க முடியாதபடிக்கு, இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே செயல்படுத்தி முன்னெடுத்து செல்ல முடியாதபடிக்கு இன்றைக்கு மனிதன் ஒருவேளை பலவீனத்தினாலே குன்றி போய் இருக்கலாம். தன்னுடைய பலவீனத்தினாலே, வியாதியினாலோ அல்லது செயல்பட முடியாமல் போவதினாலோ தன்னுடைய பலன் குன்றி போய் இருக்கலாம். ஆனால் இங்கே பவுலும் தீமோத்தேயும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 28:8 சங்கீதத்தில் வாசிப்போம். நம்முடைய பலன் அவரே, கர்த்தர் அவருடைய பலன், கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவன், ஆமென், தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதனாலதான் கிறிஸ்து, அதாவது பவுலும் தீமோத்தேயும் என்ன சொல்லுகிறார்கள்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் ஆக கர்த்தரே நம்முடைய பலன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவரே அடைக்கலமாய் இருக்கிறார், அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக மனிதனுடைய சொந்த சுய பலத்தினாலே, அதுதான் ஒரு பக்தன் பாடுகிறான், என் தோள் பலத்தினால் தூக்கி பார்த்தேன், தூக்க முடியல, என் கால் பலத்தினால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் இப்படி எல்லாம் ஒன்று தன்னுடைய சொந்த பலத்தினாலே அவனால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பதை அவன் அறிந்தியாய் செய்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மாத்திரமே அவர் நமக்கு பலனாய் இருப்பார் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு, எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு நமக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அப்படிப்பட்ட கர்த்தருடைய பலன், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். கிறிஸ்துவனுடைய பலன், நம்முடைய குமாரனாகிய தெய்வம் கிறிஸ்துவனுடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். அப்படி நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், அவரே நம்முடைய பலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும்? அது எப்படி சாத்தியமாக்கப்படும்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படி கிறிஸ்துவனுடைய பலன், கர்த்தருடைய பலன், பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பலன் நம்மை நிறைவாய் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை? இதைத்தான் 4-5 காரியங்களிலே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைபெற போகிறார். நெகேமியா சொல்லுகிறான் அதற்கு ஒரு பெரிய விளக்கத்தை. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறான், சோர்ந்து போய் இருக்கலாம், பலன் குன்றி போய் இருக்கலாம்,
ஐயோ என்ன செய்ய முடியுமோ, இனி என்ன நடக்குமோ, இனி இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவிக்க போகிறோமோ, நம்முடைய எதிராளியை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்று இன்றைக்கு ஒருவேளை விசாரப்பட்டு மனம் சோர்ந்து போய் ஒருவேளை நீயும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நேர்மையா வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு மாறாக முகநாடி வேறுபட்டு நம்முடைய முகநாடிகளை 30 கோணலாக மாற்றிக்கொண்டு நீ தேவ சமூகத்திலே ஐயோ பரிதாபத்துக்குரியவனாய் நீ உன்னை வேஷ போடலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய நின்றவனாய் இருந்து விட்டு இன்றைக்கு ஒரு கோபக்காரனாய் ஒரு எரிச்சல் உள்ளவனாய் இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன்பாக உன்னுடைய முகத்தை நீ காட்டிக் கொண்டிருக்கலாம். அதனால் உனக்கு தேவபலன் வராது. ஹல்லேலூயா. ஒருவேளை சத்துருவுடைய பலன் உன்னை ஆட்கொள்ளலாம், பிசாசுடைய பலன் உன்னை ஆட்கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களையும் சாயலையும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்க மாட்டான், சத்துருவே நம்முடைய பலனாய் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருந்தால் என்ன செய்வோம்? சகலத்தையும் மேற்கொள்வோம். சத்துரு நம்முடைய பலனாய் இருந்தால் நாம் பாதாள குழியில் நாம் விழுந்து விடுகிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். வாசிப்பார் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியத்தை விளைவியாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நீ இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஐயா, யோபுவை போல சகலத்தையும் இழந்து போய் நீ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கதியாய் நிற்கிற ஒரு நிலை உனக்கு வந்த போதிலும் கூட நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருடைய பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள் எப்போதெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ, கர்த்தருக்குள் நீ எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ, அப்போது கிறிஸ்துவனுடைய பலன் உனக்குள்ளாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னன்னு சொல்லிங்கன்னா வாசிப்போம். அதே 19வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சோர்வு நம்மை ஆட்கொள்ளலாம். இன்றைக்கு நம் எதிரே காணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நம்மை அவிழ்த்து விட்டு நம்மை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவிழ்த்து விடக்கூடிய ஒரு நிலவரத்தை நமக்கு காண்பிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாயிரு. எப்பொழுதும் கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளா இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய பலனாய் இருக்கும் பொழுது நம்முடைய கால்களை அவர் மான்கால்களை போல் ஆக்கி உயர்ந்த கண்மலையிலே நம்மை நடக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஒரு நாளும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். எல்லா இன்ஸ்டன்ட்லயே கிடைச்சிட்டு இன்ஸ்டன்ட்லயே எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் நினைப்பது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே நீயும் நானும் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த கழுகுகளை போல செட்டைகளை கம்பீரமாய் அடித்து பறக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் வரும். பிரியமானவர்களே, நான் அநேக முறை உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். கழுகனுடைய அந்திம காலத்திலே கழுகனுடைய சரித்திரத்தை குறித்து, கழுகனுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து உங்களுக்கு நான் அடிக்கடி போதித்திருப்பேன். அதுவே நம்முடைய ஆண்டவர் சொல்றார், மிருகங்களை கேட்டுப்பார், ஆகாயத்து பறவைகளை கவனித்துப்பார், அது உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்கும் என்ற ஆண்டவர் நமக்கு அதை உதாரணமாக காட்டுகிறதை பார்ப்போம்.
அல்லேலூயா. அப்படி அந்த கழுகு அந்த பறவைகளினுடைய ராஜாவாய் இருக்கிற அந்த ராஜாளி பறவையினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, வாழ்க்கை அனுபவத்தை நாம் ஒருவேளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற உனக்கும் எனக்கும் அது ஒரு சத்துவத்தை கொடுத்து நம்மை சோர்விலிருந்து மீட்டு விடுகிறதா இருக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, கழுகு தன்னுடைய வயதான காலத்திலே தன்னுடைய நல்ல அருமையா தன்னுடைய அழகான சிறகு, நல்ல கம்பீரமான வலிமையான சிறகுகளை அடித்து பறக்கக்கூடிய உயர உயர எழும்பி நல்ல புயல் காற்றையும் மிகப்பெரிய சுனாமி அளவில் இருக்கக்கூடிய காற்றையும் கூட கிழித்து அது உயர உயர பறக்கிற தன் செட்டைகளினுடைய இறகுகள் எல்லாம் முதிர்ந்து போய்விடலாம் அதனுடைய வயதான அந்திப்பு காலத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ அடி உயரத்திலிருந்து பார்த்து தன்னுடைய இரையை சரியான அளவிலே நிதானித்து அந்த இரையை அவ்வளவு உயரத்திலிருந்து கணக்கிட்டு தன்னுடைய கூறிய பார்வை நிமித்தமாய் அது உயர இருந்து தாழ பறந்து வந்து அந்த இரையை கொத்தி கொண்டு போகிற அந்த கூர்மையான பார்வை ஒருவேளை இன்றைக்கு மங்கி போய் விடலாம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட மிருகமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விலங்காய் இருந்தாலும் தன்னுடைய கூரிய நகத்தினாலே கொத்தி அதை தூக்கி கொண்டு போகக்கூடிய நல்ல கூரிய நகங்களுக்குள்ள பெலன், அவைகள் எல்லாம் ஒருவேளை எல்லாம் இழந்து போய்விடலாம். நகங்கள் எல்லாம் விழுந்து விடலாம். அந்த அழகெல்லாம் அப்படியே கூர்மையாக இருக்கிற அந்த அழகுகள் எல்லாம் என்ன ஆயிருக்கலாம், முன்னையாகி போய்விடலாம். இப்படி எல்லாம் போய் தன்னுடைய இறகுகள் எல்லாம் விழுந்து ஒரு மொட்டை கழுகாக, ஒரு மொட்டை அடித்த ஒரு அகோரமான அருவருப்பான ஒரு அகோரமான ஒரு சூழ்நிலையில அதை என்ன செய்யும், அந்திம காலத்துல ஒரு அவல நிலையில அது தள்ளப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த கழுகு என்ன செய்கிறது, ஒரு உயரமான பாறையின் மேல் போய் அமர்ந்து கொண்டு அல்லும் பகலும் குடிக்காமலும் புசிக்காமலும் அது இருந்து சூரியனை விடாது பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது காத்திருக்கிற நாளிலே மீண்டுமாய் அவருடைய அழகுமிக்க இறகுகள் முளைக்க தொடங்குகிறது. அல்லேலூயா. அதனுடைய கூர்மையான பார்வை இழந்து போன அதனுடைய பார்வை பலன் பெறுகிறதா இருக்கிறது. அவருடைய பார்வை மீண்டுமாய் அதற்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, கூறிய முன்னையாய் போன அந்த அழகும் கூட அது கூர்மையாக தீட்டிக் கொள்ளப்படுகிறது. தன்னுடைய கால் நகங்கள் எல்லாம் மீண்டுமாய் அதற்கு முளைத்து அழகான சிறகுகளோடு, அழகான பார்வை, நல்ல கூரிய பார்வையோடு கூட அப்படியாய் அது என்ன செய்கிறது, மீண்டுமாய் அது தன்னுடைய செட்டைகளை அடித்து உயர எழும்பி மீண்டுமாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை அடைகிற ஆரம்ப நிலையை அடைகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒருவேளை நீயும் நானும் சோர்வுகளிலே இருந்தாலும், சோர்ந்து போயிருந்தாலும், எது இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எது நமக்கு தேவை என்று நமக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எது நமக்கு முன்பாய் தடையாய் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, ஒருவேளை நம்ம அதை சாதிக்க முடியாது, இனிமேல் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, இனிமேல் அதை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்கிற விரக்தியோடு துவண்டு போய் தோல்வியோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நிர்கதியாய் நீயும் நானும் இருப்போம் என்று சொன்னார், கர்த்தருக்காக நீதியின் சூரியனை கண்ணோக்கி பார்த்து அல்லும் பகலும் புசிக்காமல் குடியாமல் அவருடைய சமூகத்திலே காத்து கிடப்போம் என்று சொன்னார், நிச்சயமாகவே அவருடைய பலன் மீண்டுமாய் நமக்குள்ளாய் கற்பிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கர்த்தருடைய தேவ கழுகை போல தேவனுடைய சமூகத்திலே நீயும் நானும் காத்திருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாகவே கர்த்தருடைய பலன் நமக்குள்ளாய் கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக மூன்றாவதாக என்று சொல்லுகிறேன், ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16, 25, 26 வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. மிகவும் பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் அல்லேலூயா, அல்லேலூயா. காவல் சிறையிலே அந்த நாட்களிலே காவல் சிறைக்கூடம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு இருப்பதை போல நல்ல அழகு மிக்கதான நல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை சிறைக்கதவுகள் அல்ல. மிகவும் கொடிதான ஒரு காரியம். இருள் இருக்கிறதா, இருள் சூழ்ந்ததான இடம்.
அப்படிப்பட்ட சூழல் பால் கடிப்புகளும் நல்ல விஷப்பூச்சிகளும் சூழ்ந்திருக்கிறான். அந்த இடத்திலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாவர்கள் துதித்து ஜெபித்து துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜெபமும் துதியும் அது மாத்திரமல்ல, அவர்கள் துதித்தது ஜெபித்தது மாத்திரமல்ல, சபையார்கள் எல்லாம் கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆக ஜெபமும் துதியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், அவன் எந்த நிலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, வியாதியினால் கட்டப்பட்டிருந்தாலும், வேதனையினால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும், அவமானத்தினால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும், வறுமையினால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும், கடன் பிரச்சனைகளினால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே அவன் கட்டப்பட்டிருந்தவனாய் இருந்தாலும், பிரியமானவர்களே, ஜெபமும் துதியும் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் எப்படி திறந்ததோ அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் நிச்சயமாக திறந்து விடப்படும். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், அங்கே கிரியை செய்வது மனிதனுடைய பலன் அல்ல, மனிதனுடைய மாட்சிமை அல்ல, மனிதனுடைய மகத்துவம் அல்ல, மாறாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மாறாக கர்த்தருடைய பலன் அங்கே கிரியை செய்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து அதேதான் பார்த்தோம். எங்கே எரிகோ கோட்டை, அந்த கோட்டையினுடைய வரலாற்றை சரித்திரத்தை உண்மையான காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து எத்தனையோ முறை காண்பித்திருக்கிறேன். அந்த சுவற்றினுடைய வீதி எவ்வளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு, அதனுடைய உயரம் எவ்வளவு, அதனுடைய பலன் எவ்வளவு என்கிறதை குறித்து உங்களுக்கு எத்தனையோ முறை நான் அதை எடுத்து காண்பித்திருப்பேன். அல்லேலூயா. ஆகவே அதற்குள்ளாய் நான் போக விரும்பவில்லை. மாறாக அப்படிப்பட்ட பாதுகாப்பு சுவர், அப்படிப்பட்ட பாதுகாப்பு அரணும் கோட்டையும் அன்றைக்கு இடிந்து விழுந்தது என்று சொன்னால், கர்த்தருடைய துதியை ஜனங்கள் எல்லாரும் சொன்னபோது, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் எக்காலத்தை ஊதின போது, கர்த்தருடைய துதியினாலே அந்த எரிகோ கோட்டை அனைத்தும் இடிந்து விழுந்தது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, துதியினால் இடிந்து விழும். உன்னை சோர்ந்து போகிற காரியமும், உனக்கு தடையாயிருக்கிற காரியங்களும், நீ எதை குறித்து கவலை கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நீ துதிக்கிற துதியினாலும், உன் வாயில் இருக்கும் துதியினாலும், நீ ஏறெடுக்கிற ஜெபத்தினாலும் அவைகள் எல்லாம் எக்காலமுடைய வாயை திறந்து நீ சத்தமா ஸ்தோத்திரமும் துதியும் சொல்லும் போது உனக்கு எதிராக இருக்கிற அந்த அலங்கம் எல்லாம் இடிந்து விழும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து நின்று நடந்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சப்பானியாய் போயிருந்த ஒரு முண்டவன் அந்த இடத்திலே அவன் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவனுக்கு உழைப்பதற்கு திராணி இல்லை, அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஜனங்கள் இல்லை, அவனுடைய பசியை ஆற்றுவதற்கு மனிதர்கள் இல்லை. ஆனாலும் யாராவது வருவார்கள் போவார்கள், அவர்கள் கொடுக்கிறதான காரியத்திலே தன் பிழைத்துக் கொள்ளலாம், தன்னுடைய ஜீவனத்தை வயிற்றை கழுவிக் கொள்ளலாம் என்று அவன் இறந்து திரிகிறவனாய் இந்த இடத்திலே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கே அவர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய சீசர்கள் அந்த இடத்துல வரும்போது நடக்கிறது என்ன? ஏதாவது இங்க வர்றாங்க கொடுப்பாங்க என்று பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. அல்லேலூயா. அப்பொழுது அந்த பேதுரு என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அதை விட மேலான இயேசுவுடைய நாமம் என்னிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு பசியாற்றுவதற்கு தேவையான அறுசுவை உண்டு என்னிடத்தில் இல்லை, மாறாக இவை எல்லாவற்றுக்கும் மேலான கிறிஸ்துவனுடைய பலன் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவனுடைய பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கரங்களை பிடித்து அவன் தூக்கிவிட்ட மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான்? அவன் கால்களும் கரடுகளும்
பலன் கொண்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய பலன் இருந்தா அதுக்கு ஏதாவது ரெண்டு இதை போட்டு விட முடியலாம். ஆனாலும் கர்த்தருடைய பலன் இருக்கும் என்று சொன்னால் அவன் எந்த ஒரு செயற்கையான கருவிகளும் இல்லாமல் அவன் இயற்கையாகவே எழுப்பி நடக்க முடியும் என்பதை நிரூபணப்படுத்தின இடம் இது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் எந்த மனுஷனுக்கு பரிபூரணமாய் வருகிறதோ அந்த மனுஷன் அவன் பரிபூரணமாய் அவன் பிறப்பிக்கப்பட்டவனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, எந்த இடத்துல இயேசுவினுடைய நாமம் இருக்கிறதோ, இயேசுவினுடைய பெயரை சொல்வதற்கு பயப்படாதே. இயேசுவினுடைய பெயரை நாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே. அது எந்த இடத்திலையும் அது கிறிஸ்துவின் பலன் நமக்குள்ளே ஒரு விடுதலையை கொண்டு விடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இயேசுவுடைய நாமம் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஒரு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. முடங்கி போன காரியங்களையும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முடங்கி போன நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளே உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் முடங்கி போய் இருக்கிறதோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாம் இயேசுவுடைய நாமம் நமக்குள்ளாய் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அங்கே அந்த முடங்கி போன காரியம் முடம் நீக்கப்பட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாய் நம்முடைய பொருளாதார நிலைகள், நம்முடைய சரீர நிலைகள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இதை சொல்லாம விட்டேன்னா தான் நான் சரியா இருக்க முடியாது. பாருங்க, இவன் அந்த சப்பானி என்ன செய்கிறான்? அவன் எழும்பி அவன் கால்கள் பலனடைந்த போது அவன் எழுப்பி நின்ற போது அவனை நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? முதல்ல நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அப்பா கிட்ட சொல்லி போய் நம்ம சொந்தக்காரன் எல்லாம் போய் டேய் நான் பாரு எப்படி நிக்கிறேன் பாரு அப்படின்னு நெஞ்செழுத்திட்டு போய் நிற்போம். ஆனால் அவன் கர்த்தருடைய பலன் கிடைத்தவன் என்ன செய்கிறான்? அவன் குதித்து எழுந்து ஆலயத்திற்குள் போகிறதை பார்க்கிறோம். நமக்கு தான் ஆலயத்துக்கு வர்றதுனாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு லாக்டவுனையும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஆனால் அவன் ஆலயத்துக்கு குதிச்சு எழுந்த உடனே முதலாவது கர்த்தருடைய பலன் கொடுத்த இடம் எங்க? அந்த ஆலயத்திற்கு அவன் கடந்து போய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக சிலுவையை பற்றியதான உபதேசம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசம். அல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசம் என்ன? என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிலுவையை சுமக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. சரி, உன்னை தூக்கி சுமக்கிறவன் தான் ஒருத்த வேண்டுமே. எங்க அப்பா எப்பவுமே என்ன தூக்கி சுமப்பார். அல்லேலூயா. பிதாவானவர் என்ன செய்வாரு? நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டே போங்கன்னு சொல்றதுதான் நம்முடைய வேலையா இருக்கிறது, அப்படித்தானே? அதுதானே. ஆனால் அவர் சுமந்த சிலுவையை சுமப்பதற்கு நீயும் நானும் ஒருவருக்கும் மனதில்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அந்த சிலுவையை சுமக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ளா இருக்கும் என்று சொன்னால் அந்த சிலுவையை பற்றினதான சுவிசேஷம் உபதேசம் நிச்சயமாக அது நம்மை பலன் கொள்ள செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக கெட்டு போகிறவர்களுக்கு யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு. எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்துல அவனுடைய மனைவி சொல்லுகிறார், அட பங்கினே எல்லாம் இன்னுமா நீ இதை நினைச்சிட்டு ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிற, நீ பேசாம தேவதூஷணம் பண்ணி செத்து போயிரு. கட்டண பொண்டாட்டி சொல்றா புருஷனை பார்த்து, நீ ஏன்டா உயிரோடு இருக்கிற, செத்து போயிரு என்று சொல்லி. அப்போது கூட யோபு சொல்லுகிற வார்த்தை, அந்த பைத்தியக்காரி. அப்ப பைத்தியக்காரன்லாம் யாரு? கெட்டு போகிறவர்கள் தான். ரட்சிப்பை பார்த்து அடையவர்கள் அல்ல, ரட்சிப்புக்காக பிரயாத்தனப்படுகிறவர்கள் அல்ல, ரட்சிப்புக்காக சிலுவையை சுமக்கிறவர்கள் அல்ல. ஏன் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க வேண்டியவர்கள் யார்? ரட்சிக்கப்படுபவர்கள் தான். ஆனால் ரட்சிப்புக்காக அவர்கள் சிலுவையை சுமக்க அவர்கள் முன்வராத காரணத்தினாலே அன்றைக்கு அவள் பைத்தியக்காரியை கொண்டிருந்தாள். காரணம், அவள் அழிந்து போகிற ஆத்மாவிலே ஒன்றாக கெட்டு போகிறவர்களுக்கு ஏதுவாக இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலுவையினுடைய உபதேசம், இன்றைக்கு கண்டிப்பான உபதேசம், சிலுவையை சுமக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும்.
அல்லேலூயா. அந்த சிலுவையை சுமந்ததான அந்த பார சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு போகும்போது கல்வாரியை நோக்கி அன்றைக்கு அந்த சீமோன் அந்த சிலுவையை சுமந்தானே, அந்த சிலுவை அவனை போல சிலுவையை சுமக்கிறவனாய் நீயும் நானும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அநேகர் அந்த சீமோனை போல கிறிஸ்துவனுடைய சிலுவையை தன் தோளிலே சுமந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அன்றைக்கு சிலுவை சுமப்பது அவமானகரமான ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேற வழி இல்லாம இந்த ஆள்னால கொண்டுட்டு போக முடியாது, இன்னும் கொல்கத்தாவுக்கு போய் சேர்றதுக்கு நேரம் ஆகும், அதனால சுமக்க முடியாது இருக்கிற சூழ்நிலையில இவனை வருந்தி அழைத்து அவனை பிடித்து வலுக்கட்டாயமாக அவனுடைய தோளிலே சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற அநேகர் நமக்குள்ளாக என்ன செய்யறோம்? அப்படிப்பட்ட அந்த பார சிலுவையை வேண்டா வெறுப்பாக சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை பிரியமானவர்களே. கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய அந்த உபதேசம், அந்த சிலுவையினுடைய நுகம் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அது நமக்கு பலன் கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கும் எனக்கும் பலன் கொடுப்பது இந்த சிலுவையினுடைய உபதேசம். அடுத்ததாக வருகிறேன் பிரியமானவர்களே. ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. ஆமென். கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் என்று சொன்னால் ட்ரம்ஸ் அடிக்கும் போது அப்படி குதிச்சு குதிச்சு ஆடி பாடி நிற்பது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னென்ன பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எப்படி? அது அபிஷேகம் வருகிறது என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அடிச்சு குடிச்சு உருண்டு புரண்டு நம்முடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் வந்து விட்டது என்று சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிக்கிற நிகழ்ச்சி அல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறது என்பது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஊழியக்காரர் இங்க நின்னுட்டு இதா வா இதா இறங்குது இதா வருது போகுது அப்படி இப்படின்னு ஏதோ அமானுஷ்யமாய் கத்தி கொண்டிருப்பதல்ல. அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு உருண்டு பெருண்டு எனக்கும் பரிசுத்த ஆவி வந்துச்சு என்பதல்ல. மாறாக பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது அவன் கால்களும் பலன் கொண்டு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பலன் கொள்ளுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. பலன் கொள்ளுவது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஆளுகை செய்கிறார் என்று சொன்னான். அங்கே நடக்கிறது என்ன? நான் எந்த ஊர்ல இருக்கிறேனோ, எந்த வீதியில் இருக்கிறேனோ, எந்த நாட்டில் இருக்கிறேனோ, எந்த பட்டணத்தில் இருக்கிறேனோ அந்த இடத்திலே நான் சாட்சி உள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்று சொன்னால் ஏதோ கத்தி எல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சு வந்த உடனே நாம் அப்படியாய் உருண்டு புரண்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியார் வந்து விட்டார் என்று காண்பிப்பதல்ல பிரியமானவர்களே. மாறாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வருவார் என்று சொன்னால் நாம் கால்கள் ஊன்று நின்று பலனடைந்தவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. பலனடைந்தவர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீ வாழ்கிற இடத்துல, நீ தங்கி இருக்கிற வீட்டுல, நீ வீதியில் இருக்கிற உன்னுடைய தங்கி இருக்கிற வீதி, உன் வீடு வாசல் சுற்றி அக்கம் பக்கம் பட்டணம் எல்லா இடத்திலும் நீ சாட்சி உள்ளவனாய் இருப்பாய். நீ நற்கிரியைகள் செய்கிறவனாய் இருப்பாய். உன்னுடைய நடக்கையின் மூலமாக, உன்னுடைய சாயலின் மூலமாக, உன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை மற்றவர்கள் சாட்சியாய் உணர்வார்கள். அல்லேலூயா. உன்னிடத்திலே ஆவியானவர் குடிகொள்ளாமல் இருப்பார் என்று சொன்னால் உன்னிடத்திலே மீண்டும் வெறுப்பும் கசப்பும் எரிச்சலும் கோபமும் மற்றவர்களை தூசிப்பதும் இதுதான் உனக்குள்ளாய் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்? மனரமியமாய் இருப்பாய். மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருப்பாய். எந்த சூழ்நிலையிலும் நீ கசப்பாய் இருக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் நீ ஆத்திரப்படுகிறவனாய் இருக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையும் நீ ஆத்திரப்படுகிறவனாய் இருக்க மாட்டார்.
மகனே, மகளே, பிரியமான பெற்றோர்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வாரானால் நிச்சயமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலன் உனக்குள்ளாய் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பலன் உன்னை ஆளுகை செய்கிறதா இருக்கும். அப்போது நீ உன்னுடைய சாயலின் மூலமாக, உன்னுடைய சாட்சியின் மூலமாக மற்றவர்களுக்கு நீ வெளிச்சமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறாயோ, எந்த இடத்தில் நீ வசிக்கிறாயோ, அந்த இடத்துல உன்னுடைய நற்கிரியைகளை கண்டும், உன்னுடைய நல்ல சாட்சிகளை கொண்டும், கிறிஸ்துவின் சாயலை கொண்டும், உன் கனிவான அரவணைப்பை கொண்டும், உன் நற்கிரியைகளை கொண்டும், உன் நன்மை செய்கிற புத்தியை கொண்டும் உன்னை அங்கே பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தப்படுவீர்கள். ஆகிய அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில இடைப்பட்டிருக்கிறார்? ஒருவேளை இன்றைக்கு எல்லா மனுஷனும் சோர்ந்து போய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும், சன்மார்க்கனும் சரி, துன்மார்க்கனும் சரி, ரட்சிக்கப்பட்டவனும் சரி, ரட்சிக்கப்படாதவனும் சரி, இன்றைக்கு எல்லோரும் சோர்ந்து போய் இருக்கிற நேரம் இது. கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமி ஒன்று மனிதர்களை ஆட்கொண்டு கொண்டு வந்து ஆட்கொள்ளியாய் கொண்டு விடுகிறது. இதன் நிமித்தமாய் எல்லா இடத்திலும் லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது. வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இழந்து விட்டார்கள். எல்லாம் சோர்ந்து போய் நீ என்ன செய்ய முடியும்? படிப்பு இல்ல, பட்டம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, வெறுமை, வேற்றுமை, வெறுப்பு எல்லா இடத்திலையும். அல்லேலூயா. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே சோர்வடைந்து போயிருப்பார்கள், சோர்வடைந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சோர்வடைந்தவனுக்கும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன சோர்வடைந்த வசனத்தை வாசிங்க. 40:29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் அவர், எவ்வளவு நல்லவர் அவர். எப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான தேவன். தாழ்மையில் கிடந்த உன்னையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். சுருமையும் எளிமையுமான உன்னையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். வியாதியிலும், கடனிலும், பிரச்சனையிலும், அவமானத்திலும், துக்கத்திலும், போராட்டத்திலும் இருக்கிற உன்னையும் என்னையும் அவர் கைதூக்கி விட பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படி சோர்ந்து போயிருக்கும் வேலை இன்றைக்கு நீயும் நானும் சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சோர்ந்து போன வேலையிலும் கர்த்தர் நமக்கு என்ன பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் கொடுத்து நம்மை பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தைகள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறது உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய சத்துவத்தை கொடுக்கும்படியாக, தைரியத்தை கொடுக்கும்படியாக, பலனை கொடுக்கும்படியாக, இந்த நாட்களில் நாம் கால் ஊன்றி எழுந்து நிற்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மோடு கூட இடைவிடும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.